challenge, truth or dare. Dare. Dare யோசிச்சிட்டீங்களா? யோசிச்சிருக்கோம். அவங்க மாமியாரை பத்தி அவங்க புகழ்ட்டோம். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நிறைய மாமியார் வந்து என்ன காஸ்டியூம் போடுற, என்ன இப்போ இந்த டைமுக்கு போற, இந்த டைமுக்கு வரலாம் கேட்பாங்க. பட் ஆனால் எங்கள் மாமியார் இது வரைக்கும் நான் போடுற காஸ்டியூமை பற்றி ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது. நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம். யார்கிட்டயும் சொல்றது கிடையாது. இஷ்டம் நீ நீ போட்டுக்கோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதை நான் அவங்ககிட்ட சொன்னதில்லை, இப்போ சொல்றேன். அந்த ஒத்த கால்ல நின்னுகிட்டு கத்தி கத்தி காசு கட்டுக்கிட்டு இருக்கியே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? உண்மையே சொல்லுங்க. நான் எப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபோன் பண்ணாலும் எப்போ பார்த்தாலும் வேலை இருக்கிற மாதிரியே சீனு போடுவாரு. ஆனால் நீ வேலை செய்யலையா இல்லையா, எப்போ ஃபோன் பண்ணாலும் உனக்கு வேலை வந்துருமா, உண்மையா சொல்லணும். எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க? ஸோ ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் நான் போனால் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைமில் கொஞ்சம் ஒதுக்குவேன். ஸோ அதுதான் உண்மை. நான் குமார் அவசரப்பட்டிய ஸோ இவங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத்து. இந்த கேள்வியில் வந்து ஒரு குடும்பமே சதிய போகுது. சரி, உங்களுக்கு வந்து சின்ன மருவம் பிடிக்குமா பெரிய மருவம் பிடிக்குமா? சாம்பார் ஆப்பு எனக்கு ஒரு பதில் தான். அப்படிலாம் கிடையாது. ஒரு பதில் தான். அப்படி கிடையாது. ரெண்டு மருமகள ரெண்டு கண்ணு மாதிரி தான். ரெண்டு மருமகள ரெண்டு கண்ணு மாதிரி தான். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. என் குடும்ப செய்தியை நான் விட மாட்டேன். இதுதான் உண்மை. ஏங்க, நான் என்ன பாவம் பண்ணேனோ இவங்கிட்ட இப்படி படாப்படுறேன். எனக்கு டான்சிங் ரொம்ப பிடிக்கும் நான் கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாங்க, அவன் பரதநாட்டியோட எக்ஸ்பர்ட் ஆச்சு. சரி, ஓகே. பரதம் தனியாக ஆடுவான். ஆமாம், அது தண்ணி இது வந்து சந்திரமுகியோட சாங் போடுற அதில் வந்து ஒரு பரதநாட்டியம். ஆமாம். ஓகே, அந்த தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட. come on guys. விக்கிக்கு ஒன்று செம்மையா யோசிச்சிருக்கேன். என்னன்னு? விக்கிக்கு வந்து ஒரு ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் ஸ்கில் அவனுக்கு அதிகமா இருக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அதுவும் நம்ம திவாகரோட டாக்டர் திவாகரோடத வந்து விக்கி வந்து ரீக்ரியேட் பண்ண போறாரு. ஸோ நம்ம தனுஷ் சார் வந்து பண்ணதை விட நம்ம டாக்டர் திவாகர் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. ஸோ அதை விக்கி ரொம்ப அழகா பண்ண போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.